ஹே ஆல், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த சேனல் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், குக்கிங் vlogs, ரிவ்யூ வீடியோஸ், கிச்சனை எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாங்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னோடய மார்னிங் இப்படி தான் பரபரப்பாக போகும். ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நான் மார்னிங்கே பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தான் பரபரப்பாக போயிட்டுருக்கோம் என்னுடைய விலாகு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். மீன் குழம்பும் ஆம்லேட்டும் செஞ்சு மதியத்துக்கு பேக் பண்ணி அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்காங்க, என்னோடய பாப்பா தான். அவங்களும் ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு 1 வீக்காக. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்லேயே சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு புட்டிங் கேக் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் கடையிலேயே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடையில் வாங்கி கொடுத்ததுனால அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். இப்போ எதனால் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான். எதனால் அப்படின்னா, வெளியில் நம்ம வந்துட்டு எவ்வளவோ ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ வந்து அதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எதுவும் நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய வே ஆஃப் குக்கிங் ஸ்டைல் வந்து நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேன். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் நான் வந்துட்டு என்னுடைய குக்கிங் ஸ்டைல் இருக்கும். அதிலே டேஸ்ட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்காது. சிம்பிளாக எவ்வளோ நம்ம குயிக்காக சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னோடய குக்கிங் ஸ்டைல். அது எல்லாரோடையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் நிறைய குக்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் எல்லாரோடையும் என்னோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் என்னோடய குக்கிங் ஸ்டைலோட. கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போல்லாம் குழந்தைய பார்த்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குதுங்க. அது எத்தனை பேருக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தெரில. நான் அதில் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தையும் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்டையும் கேர் பண்ணுறது, வீட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதை நம்ம எப்படி வெல் மேனேஜ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ குழந்தைங்க வந்துட்டு ரொம்பலாம் அடம் பிடிக்கிறது இல்லைங்க. நம்ம தான் வந்துட்டு அதை வந்து மாற்றணும். இப்போது ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணாவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுறாங்க. இதுதாங்க என்னுடைய உலகம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.